Thank you for giving me this opportunity. பின்னாடி நீங்கள் அண்ணன் பொண்ணு கற்றுக்கிட்டேன். சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் கேக் கட்டிங் ஃபங்க்ஷன் அப்போவுமே சொல்லியிருந்தேன், சார் இப்படி பிளாக் ஷர்ட்டு வேஸ்ட்டு கேட்டுட்டு வாங்க அப்படி இருந்தேன். சார் அதே மாதிரி வந்திருக்காங்க காலா ஃபிலிம் கெட்ட ப்ளஸ். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த ப்ரைட் மூமெண்ட், இந்த மூமெண்ட்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மூமெண்ட் அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அப்புறம் நான் ஒரு ப்ரௌட் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் சூப்பர் பேட்ச் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் அது உள்ளே போக கிடைக்கல. பட் ஃபைனலாக பிஓ கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட், மெயின்ஸ் பேட்சில் இருந்தாலே நம்மளால் பாஸ் ஆக முடியும்னு ஒரு ஹோப் இருந்துச்சு. அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டோம். பட் சூப்பர் பேட்சில் இருந்தால் எல்லாருமே பாஸ் ஆகலாம். பட் அவ்வளோதான், அதுதான். ஸோ இங்கே நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க. ஏற்கனவே ஆர்ஆர்பி கிளர்க் பாஸ் ஆன பாலமுரளி ப்ரோ, எனக்காக தாஸ் ப்ரோ மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கே படித்தவங்க தான். எங்கள் அக்கா இங்கே தான் 2010 கனரா பேங்க் பாஸ் ஆகி போனாங்க. அப்புறம் அண்ணன் பாஸ் ஆனாங்க ஆர்ஆர்பியில். இங்கே எனக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ என்னோடய வெற்றிக்கு முதல் காரணம் நான் என்னோடய இன்டர்வியூ ஸ்கோர்ஸ் எப்போவுமே எனக்கு டாப்பாக இருந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூக்காக எனக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தது நம்ம சுகேஷ் சார் தான். சுகேஷ் சார் சொன்ன அந்த டிப்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அதில் மைன்யூட்டாக நிறைய நோட்ஸ் எடுத்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜோனுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஆர்ஆர்பி பிஓனாலும் சரி, இந்தியன் பேங்க் எல்பிஓ, ஃபைனலி ஐபிஎஸ் பிஓ. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எல்லாமே கொண்ட சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் குவான்ஸுக்கும் சார் ஒரு நோட்ஸ் சொன்னாங்க. அது என்னென்னா, ஒரே ஒரு தடவை மெயின்ஸ் பேட்ச் வரும்போது சார் ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சம் தெரிலன்னா அந்த சம்மை 5 to 10 times ரிப்பீட்டடாக போடுங்க. அதே சம்மை எனக்கு ரிப்பீட் போடும்போது அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ எப்போ நீங்கள் அதை ரிட்ரீவ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஸ்வலாக எல்லோரும் படிக்கிற மாதிரி தான் நார்மலாக படித்தேன். லாஸ்ட் 10 days தான் நானும் படித்தேன். நான் ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. ஏன்னா சூப்பர் பேட்ச்காரங்க எல்லாருமே கண்டினியூஸாக படிப்பாங்க. நம்ம மெயின்ஸ் பேட்ச்னால அந்த லாஸ்ட் 10 days நான் படிக்க டைம் கிடச்சிது. ஸோ இந்த ப்ரௌட் மூமெண்ட்டில் என்னோட ஃப்ரெண்ட் வெங்கடேஷன் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவன் இங்கே 2019 கிளாஸ் எடுத்தான், மேக்ஸ் குவான்ஸ் கிளாஸ் எடுத்தான். அப்புறம் அவனோட டிஸ்கன்டினியூ போயிட்டான். ஸோ லாஸ்ட் இயர் ஒரு இன்சிடென்ட்னால அவன் பாஸ்ட் அவே. ஸோ அவன் என்னோட எல்லா சந்தோஷத்துலேயும் என் கூட இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு நான் ரொம்ப நன்றி சார் இருக்கேன். ஸோ என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, நான் லிட்ரலி ஒரு ஆஃபன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. ஸோ என்னை சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தது எல்லாம் எங்கள் பெரியப்பா தான். எங்கள் அக்கா அண்ணன் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டேஜில் கூப்பிட்றோம். இந்த அகாடமிக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அட்மாஸ்பியரில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த வின் பண்ணணும் அந்த ஒரு மைண்டில் ஏர்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இவங்க ஃபஸ்ட் அக்கா, இவங்க கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க சோரிஸ்புரத்தில், காமர்ஸ் டீச்சர். அது செகண்ட் அக்கா, கனரா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ணி அவங்களும் டீச்சராக இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அண்ணன் ஆர்ஆர்பியில் ஒர்க் பண்ணுறாங்க. மச்சான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லைனா நான் 6 வயசுலேயே நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியல. 6 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சுகேஷ் சார், ராஜா சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மொமெண்ட் ப்ரெஷியஸ் மொமெண்ட். இந்த மொமெண்ட்டை கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த இடத்துல வரும்போதே ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக எனக்கு இருக்குது. இந்த இடத்துல இமோஷனலாக இருக்குது. ஆர்ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. பிரச்சனை எப்படின்னா, அவன் லைஃப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு சக்ஸஸே தான். அவன் வாழ்க்கையில் நடந்த முதல் சந்தோஷமான விஷயமே இந்த எக்ஸாம் செலக்ட் ஆகிருக்கான் அப்படின்றது அவனோட சந்தோஷமான விஷயம். வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தேன். சரி, அவன் பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அதாவது நாங்கள் அவன் என் சித்தப்பா பையன்தான். நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை, என் தம்பி தான் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது அவன் என் சித்தப்பா பையன்தான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தம்பி தான், எங்கள் அண்ணனுமா தெரியாது. எல்லாருமே பிரச்சனாவில் ரொம்ப தெரியும். அப்போ எங்களுக்கு நீ எங்கள் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் அதை வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். எல்லாமே ஃபெயிலியர்ஸாக தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். சின்ன வயசுலேயே அப்பாலேருந்து அம்மா இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அதனால் எங்களை இந்த இடத்துல நின்று எங்களை ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவான்னு சொல்லுவான். எதுலேயுமே கிடைக்கல, இது வரல அப்படின்னு தான் நினைக்கும் போது நாங்கள் எதையுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டோம்.
எனக்கும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண தான் போகிறோம். உங்ககிட்ட வந்து 100% கான்ஃபிடன்ஸ் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப இருந்துச்சு. இன்னைக்கு கிடைக்கல, 1 மார்க்கில் போச்சு, 0.25ல போச்சு அப்படிலாம் சொல்லுவான். நாங்கள் அதை வந்து எதையுமே நாங்கள் வந்து டிஸ்கரேஜும் பண்ணது கிடையாது. ஒரு என்னைக்காவது அச்சீவ் பண்ணுவான், ஒரு இதில் அச்சீவ் பண்ணுவான். அவன் ரொம்ப ப்ரில்லியன்ட்டு. ஆக்சுவலாக அவனுடைய ப்ரில்லியன்ட்டுக்கு வந்து இந்த இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. அவன் வந்து லேட்டாக கிடைச்ச மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அவன் ரொம்ப ப்ரில்லியன்ட். அவனுக்கு எப்படி உனக்கு இவ்வளோ தெரியுது, இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியுது, எதை பற்றி நானும் பேசுகிறானே, எதை பற்றி நானும் சொல்கிறானே அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கோம். இதில் நாங்கள் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், எல்லாருமே எக்ஸாம் எழுதி தான் வந்தோம். அப்போ நாங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களை வந்து இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். எல்லாருமே நாங்கள் எல்லாமே எக்ஸாம்ஸ் எழுதி இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனில் வந்து நிற்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி தான். விடாமுயற்சியால் மட்டும் தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அதில் வந்து எங்களை கூட்டின ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக எங்களை கொண்டு வந்ததுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் இனிமேல் லைஃப்பில் வந்து எல்லாமே சக்ஸஸாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவேன். அதாவது நம்ம வந்து கிடைக்காது அப்படின்னு நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு 0.25 0.1 கூட நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. 100% சக்ஸஸ் ஆகும். எதுலேயும் கொஞ்சம் கூட நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் மோட்டிவேட் பண்ணுவோம். அதோடைய மோட்டிவேஷன், அதோடைய வைப்ரேஷன்ஸ் வந்து என் தம்பிக்கும் கிடச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த அகாடமிக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதாவது நான் ஒரு எக்ஸாம் பிகாம் முடிக்கும் போது இந்த சுரேஷ் அகாடமி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால நாங்கள் ரொம்ப கடமை. என் தங்கச்சி இங்கே வந்து கனரா பேங்க்கில் செலக்ட் ஆனாங்க, வந்து கனரா பேங்க் செலக்ட் ஆனால் அடுத்து என் தம்பியும் இந்த இன்ஸ்டியூட் மூலியமாக வந்திருக்கா அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.